compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பிரகதீஸ்வரி சந்திச்ச விஷயங்கள் நீங்க உள்ள வரும்பொழுது என்னென்ன கஷ்டங்கள்? வேணாம் நாடத்துக்குலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டம். என்ன காரணம்? நான் ஊர்ல அசிங்கமா பேசுவாங்க, அதெல்லாம் கீழே இருந்து கமெண்ட் எல்லாம் தெரியும்ல. நீங்க நாடக உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க, அதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க? கூட இருக்கும்போங்களே நிறைய பேசுவாங்க, அதெல்லாம் மீறி தான் வந்திருக்கோம். அதை இந்த காதல வந்துட்டு இந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருக்கும். நாடகத்துக்கு வரும்போது கொஞ்சம் ஜாலியா இருப்போம், வீட்டுக்கு போனோம்னா மறுபடியும் அதை பத்தி யோசிப்போம். அதை பத்தி யோசிச்சா அது சரி வராது அப்படின்ட்டு அதை கடந்து அப்படியே போயிடும். எவ்வளவுமா செலவு பண்றீங்க மேக்கப்புக்கு? இந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது மிக பிரம்மாண்டமா நிறைய செலவு பண்ணுவோம். அது நகை, ட்ரெஸ், அது இதுன்னு கூட வந்துடும். எங்களோட டான்ஸ், நாங்க டான்ஸ் ஆடுறோம், பாடுறோம், பேசுறோம். அதுக்கெல்லாம் ஒரு பொண்ணு வந்தோன்னே இந்த பொண்ணு அழகா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த மேக்கப் இதெல்லாம். தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறாங்களா? நடிக்க வைக்கிறாங்க, நடிக்க வச்சுதான் இந்த மாதிரி அப்படி அவங்க வேணான்னு சொன்னாங்க. நீ நாடகத்துக்கே வேணாம், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. நான் தான் இல்ல, நான் வரேன், நாடகத்துக்கு வரேன். ஏற்கனவே பிரகதீஸ்வரின்னா தெரிஞ்சிருச்சு, மறுபடியும் அந்த பேரை கொண்டுட்டு வருவோம். கருப்பு சொல்லுங்க, எப்படி இந்த காதல் மலர்ந்தது? காதல் மலர்ந்து என்ன சொல்லுங்கன்னா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணாங்க. கால் பண்றப்ப நான் அவாய்ட் பண்ணேன். நம்ம இருக்கிறதுல ஏன்டா அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணேன். இவங்க ஒய்யாம கால் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு இந்த மாதிரிலாம் செட் ஆகாதுமா அப்படின்னு சொல்லி பேசினேன். அதே நாடகத்துல இருக்கீங்க, முகம் சுளிக்காம நீங்க உங்க அனுமதியோட எப்படி அதுக்கு? அது நாடகம்னு வந்து தொழில் தானே. நமக்கு நாடகத்துக்கு வந்துட்டுனா நீ டான்ஸரு, நான் ஹார்மோனிஸ்ட், அவ்வளவுதான். வேற எதுவுமே பார்க்கக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா கூட பார்க்கக்கூடாது. காதல் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இளைஞர்களை கையில கட்டி போட்டு குட்டி நயன்தாராவா வளம் வந்துகிட்டு இருக்க பிரகதீஸ்வரி தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேடம் வணக்கம், ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த டெக்கரேஷனுக்கு முதல்ல பெரிய வாழ்த்துக்கள். நான் நிறைய கேள்விகள் வச்சிருக்கேன். நான் எங்க இருந்து தொடங்குறேன்னா, யார் இந்த பிரகதீஸ்வரி? எங்க பிறந்தீங்க? எப்படி இந்த உலகத்துக்குள்ள வந்தீங்க? உங்களை பத்தி அறிமுகம். நான் பிறந்த ஊரு புதுக்கோட்டை. எனக்கு சித்தி, அம்மா, எல்லாரும் அண்ணா எல்லாருமே ஒரே வீட்டு ஒரே ஃபேமிலி தான். எனக்கு நாடகம்னா ஃபர்ஸ்ட்ல என்னன்னு தெரியாது. எங்க சித்தி, அம்மான்னு தான் சொல்லுவேன். சித்திங்கிற அம்மா தான் அதிகமா சொல்லுவேன். அவங்கதான் கொண்டுட்டு வந்து இதுல விட்டது. அப்பெல்லாம் என்னன்னு தெரியாது. என்னை அறிமுகப்படுத்தி எனக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது எம்கேஆர் ராதாகிருஷ்ணன், அவர் தான். எங்க மாமா, அக்கா மகன் சொல்லுவாங்க, நான் மாமான்னு தான் சொல்லுவேன். எனக்கு அறிமுகப்படுத்தி என்னை தெரிய வச்சதுன்னா அவர் ஒரு ஆள் தான். எந்த வயசுல உள்ள வரீங்க? 14 வயசுல. 14 வயசுல நாடகத்துக்கு வந்துட்டீங்களா? ஓகே. இப்போ வரைக்கும் எத்தனை வருஷம் ஆகுது உள்ள? 21 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட 7 வருஷம். எப்படி இருக்கு இந்த உலகம்? எப்படி இருக்கு? எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க ஒவ்வொரு விஷயங்களா இருக்கட்டும்? ஆரம்பத்துல எப்படி இருந்தது? முதல் மேடை ஞாபகம் இருக்கா? ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு மாதிரி அழுதேன், மேடையிலே அழுதேன். எனக்கு தெரியாது. அப்ப நான் கூட்டிட்டு போய் திடீர்னு விட்ட மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போக பழகிடுச்சு. அப்புறம் நாடகத்துக்குலாம் வேணான்னு சொல்லி நான் தான் இல்ல, நான் வருவேன் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி நான் வந்தேன். ஓகே. என்ன சூழல் நீங்க நாடகத்துக்கு வரணும்? வீட்டுல ரொம்ப கஷ்டம். அம்மா மட்டும்தான், சித்தி அவங்க மட்டும்தான் சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. ஒரே பொண்ணு. அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க. அண்ணா அவ்வளவா வேலைக்கு போகல. அதுக்கப்புறம் இப்பதான் அண்ணா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சித்தி மட்டும்தான் எங்களுக்கு அப்பையில இருந்து பாத்துட்டது அவங்க ஒரு ஆள் தான். அவங்களுக்கு அடுத்து நான் இப்ப பாத்துட்டு இருக்கேன். ஓகே. நீங்க உள்ள வரும்பொழுது என்னென்ன கஷ்டங்கள், பிரகதீஸ்வரி சந்திச்ச விஷயங்கள்? ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். வீட்டுல போய் அழுவேன், அம்மா வேணாம், நாடகத்துக்குலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன காரணம்? நான் ஊர்ல அசிங்கமா பேசுவாங்க, அதெல்லாம் கீழே இருந்து கமெண்ட் எல்லாம் தெரியும்ல. கமெண்ட் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எங்க அம்மாட்ட எல்லாம் போய் சொன்னேன். வீட்டுல அழுதேன், வீடு சுத்தி வந்தேன். நான் போகல, நாடகத்துக்கே வேணாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தப்ப வீட்டுல எல்லாரும் சொல்லி அழுதாங்க. நான் இனிமேல் வயசு இல்ல, நல்லா காப்பாத்த முடியல, நீ பாருன்னு எங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் நான் அந்த குடும்பத்தை பார்த்தேன். ஓகே. இப்போ இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க, கலக்குறீங்க. அது அந்த ஃப்ளோல எப்ப உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சு இன்னையில இருந்து பிரகதீஸ்வரி? ஆமா, எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாருமே இவங்கள மாதிரி பண்ண, அவங்கள மாதிரி பண்ணுன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்ல, எனக்குன்னு ஒரு திறமை இருக்கு, நான் எனக்கு மாதிரி பண்ணிக்கிறேன். அந்த கான்ஃபிடன்ட் என்னைக்கு வந்துச்சு? எந்த வயசுல இருந்து வந்துச்சு? எந்த மேடை, எத்தனை மேடைக்கு அப்புறம்? ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம். ஒரு 2 வருஷம் ஒரு மாதிரியா தான் இருந்தேன். 3ஆவது வருஷம் மேடையில ஏறும்போதெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்துச்சு. ஓகே. நாடக கலைஞர்கள் அப்படின்றப்போ ஆண்களை ஒரு விதமா ட்ரீட் பண்ணுவாங்க, பெண்களை ஒரு விதமா ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்க அந்த மாதிரி நீங்க நாடக உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க, அதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க? அவங்களே நிறைய பேசுவாங்க. அதையுமே ஒரு சில பேரை நம்பலாம், ஒரு சில பேரை நம்ப முடியாது. கூட இருக்கவங்களே நிறைய பேசுவாங்க. எல்லார்ட்டையும் சரி சரின்னு தலையாட்டிட்டு அங்கிட்டு போயிட்டு மறுக்கா ஏதாவது தப்பா பேசுவாங்க. கூட இருக்கும்போங்களே நிறைய பேசுவாங்க. அதெல்லாம் மீறி தான் வந்திருக்கோம். பரவாயில்ல.
ஓகே. அது அது அதை இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருக்கும். என்னைக்காவது வருத்தப்பட்டது உண்டா? ரொம்ப. எங்களெல்லாம் சிரிக்க வச்சு ஆமா. மகிழ்விக்கிற நீங்க. நாடகத்துக்கு வரும்போது கொஞ்சம் ஜாலியா இருப்போம். வீட்டுக்கு போனோம்னா மறுபடியும் அதை பத்தி யோசிப்போம். அதை பத்தி யோசிச்சா அது சரி வராது அப்படின்ட்டு அதை கடந்து அப்படியே போயிடும். ஓகே. அந்த மாதிரி ரொம்ப உடைஞ்சு அழுந்த ஞாபகங்கள் இருக்காமா? அழுகிறதெல்லாம் இல்லைண்ணா. கண்டிப்பா நான் அதெல்லாம் அழுக மாட்டேன். பேசுறவங்க பேசிட்டு போங்க அப்படின்ட்டு எனக்கு திறமை எனக்கு இவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுறது. இந்த போல்ட்னஸ் எங்க இருந்து வந்துச்சு? இந்த தைரியம் எங்க வீட்டுக்காரர் தான். அப்படியா? ஆமா. அது ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. தனியா வரேன் நானு. கருப்பு நிறைய சொல்லுவாங்க, எதுக்கு ஆடுகளம் அழுகாத, ஆ. துணிஞ்சு நில்லு, யாரு Okay. என்ன பேசினாலும் பேசிட்டு போறாங்க. ம். ஒருத்தவங்க நம்மள அசிங்கமா கமெண்ட் பண்றாங்கன்னா நீ வளர்ந்து வரேன்னு அர்த்தம் அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ம். அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு யாரு என்ன பேசினாலும் பேசுங்க அப்படின்ட்டு. எவ்வளவுமா செலவு பண்றீங்க மேக்கப்புக்கு? இந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது மிக பிரம்மாண்டமா இல்ல நிறைய செலவு பண்ணுவோம். அது அப்படியா? நகை, ட்ரெஸ் அது இதுன்னு கூட வந்துரும். ஒரு 20 ரூபாய்க்கு மேல வந்துரும் எல்லாம். வாங்குற பேமெண்ட்டை விட எனக்கு கூட தெரிஞ்சு தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அது அவ்வளவு விரும்பி வாங்கக்கூடிய விஷயம்? அது அப்படிதான் இருக்கணும். ஒரு மத்தவங்களை கவர்ச்சி எங்களோட டான்ஸ், நாங்க டான்ஸ் ஆடுறோம், பாடுறோம், பேசுறோம். அதுக்கெல்லாம் ஒரு பொண்ணு வந்தோன்னே இந்த பொண்ணு அழகா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த மேக்கப் இதெல்லாம். ஓகே. உங்களுக்கு வந்த பெரிய ஒரு பாராட்டு ஞாபகம் இருக்கா? பாராட்டுனா எனக்கு ராதா மாமா கொடுத்ததுதான். ராதா குட்டி மாமா. நயன்தாரா அப்படின்னு சொல்லி பேர் வச்சு இப்ப எங்க போனாலும் பிரகதீசன்னா குட்டி நயன்தாரா அப்படின்னு சொல்றது ஓகே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஜுவல்ஸ் பத்தி எல்லாம் சொல்லுங்க. இது என்னென்ன டிசைனு? இது சும்மா நெத்திச்சுடி அது இதுன்னு வச்சு பூ இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்படி போடலாம் பிடிக்கும். அதனால இல்ல, நாங்க கேள்விப்பட்டதுன்னா நீங்க சம்பளமே பல லட்சம் ரூபாயில கேக்குறீங்க. யாரு? பிரகதீஸ்வரியோட சம்பளம் பல லட்சம் ரூபாய். யாரு சொல்ற? பல கோடி ரூபாயில வீடு இருக்கு. ஐயோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு சம்பளம் 4 ரூபா, அவ்வளவுதான் சம்பளம். 4 ரூபா, 4500 கொடுப்பாங்க. கார்ல வரனால 8 ரூபா 7,500 8 ரூபா கொடுப்பாங்க. 2 பேருக்கு சேர்த்து சொல்றேன், இவ்வளவுதான் கொடுப்பாங்க. 2 2 பேருக்கு சேர்த்து இவ்வளவுதான் கொடுப்பாங்க. நான் லட்சக்கணக்குல எல்லாம் சம்பாதிக்கல. வீடெல்லாம் இல்ல எனக்கு. எனக்கு வாடகை வீட்டுலதான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வாடகை வீட்டுலதான். இப்ப ஹஸ்பண்ட் வீட்டுல சொந்த வீடு இருக்கு. இப்ப நான் அங்க இருந்துட்டு நான் காரியாபட்டியில தான் இருக்கிறேன். நான் அக்கனாங்குடி வீடை விட்டுட்டு தான் நான் இங்க வந்து இருக்கிறேன். நான் சொந்த வீடெல்லாம் வச்சுக்கல. அவ்வளவு லட்சத்துக்குலாம் சம்பாரிச்சு நான் ஏங்க நாடகத்துக்கு வரேன்? அப்படிலாம் இல்ல. இல்ல, இந்த நம்ம நாடகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஆண்கள் பல விதமான பார்வைகள் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது சந்திச்சு? அதெல்லாம் நிறைய கடந்து வந்தாச்சு. அதெல்லாம் அத பேசுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. சரி, அதான் நம்ம பேசவும் வேண்டாம். இல்ல, அந்த மாதிரி வரும்பொழுது எப்படி துணிச்சலா அதை எதிர்கொண்டீங்க? அதை பார்த்தா பாத்துட்டு போ, பேசினா பேசிட்டு போ. அவங்கள போய் நம்ம திட்டுறதுல இதுல பிரயோஜனம் இல்ல. நீ என்ன ஆட்டக்காரி தானே அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுவாங்க. அதனால அதை பத்தி எல்லாம் மீறி நாங்க வந்துட்டோம். அதை பத்தி இந்த ஒரு மேடையில ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆட்டக்காரி தானே வரா அப்படிலாம் சொல்லுவாங்க. சரி, பேசினா பேசிட்டு, அதுக்காக நம்ம சண்டை போட்டு அந்த நாடகத்தை நிறுத்தி 10 பேர் போல போகுது. பேசினா பேசிட்டு போ. அந்த காலில் வாங்கிட்டு அந்த காலில் எங்களுக்கு விடிஞ்சோடனே நாங்க போயிருவோம். அவ்வளவுதான். நைட்டு பொழுது வரைக்கும் தான். பேசினா பேசிப்போம். கமெண்ட்லயும் அதிகமா கமெண்ட்ல பேச்சுலாம் வரும். பேசுறவங்க வேலை இல்லாம வெட்டி இல்லாம உட்காந்து பக்கமா எழுதிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம போய் சொல்ல முடியுமா? எங்களுக்கு அந்த அளவுக்கு நேரமும் இல்ல. அவர் மாமா சொன்ன அளவுதான். எங்களுக்கு அந்த அளவுக்கு நேரம் இல்ல. வருவோம், நடிப்போம், காலைல போய் வீட்டுல படத்து வாங்கிட்டு மறுபடியும் சாயந்தரம் எழுந்திரிச்சு வந்துருவோம். இதுதான் எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறாங்களம்மா. நீங்க இன்னும் திருமணம் ஆகாம இருக்கீங்க அப்படின்னு எழுதும் பொழுதெல்லாம் உங்க கணவர் நாடகத்துல நடிக்க வைக்கிறாங்க, நடிக்க வச்சுதான் இந்த மாதிரி நிறைய அவங்க வேணாம்னு சொன்னாங்க. நீ நாடகத்துக்கே வேணாம், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. நான் தான் இல்ல, நான் வரேன், நாடகத்துக்கு வரேன். ஏற்கனவே பிரகதீஸ்வரின்னா தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் அந்த பேரை கொண்டுட்டு வருவோம் அப்படிங்கறதான் நான் இல்லைன்னா நான் வந்து அவங்க வேணான்னு சொல்லி நான் மல்லு கட்டி வந்தேன். ஓகே. ஆமா, நீங்களும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி தோணுது. கொஞ்சம் உடம்பு ஆமா. என்ன காரணம்? அது என்ன ஆச்சு அந்த கேப்ல? இல்ல, அப்பெல்லாம் அதிகமா சாப்பிட மாட்டேன். இப்ப ஓரளவு சாப்பிடுறேன். ஓகே, இப்ப சாப்பிடுறீங்க. ஓகே. தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பேச மாட்டோம்னாலும் கணவர் அறிமுகப்படுத்துங்க. இவ்வளவு நேரம் அந்த ஆடுகளம் படத்துல கேபி கருப்பு மாதிரி நம்ம இதே உட்காந்துக்கிட்டு எப்படி காதல் மலர்ந்ததா இல்ல என்ன மாதிரியான விஷயங்கள்? காதலிச்சுதான் எப்படி, என்ன முதல் சந்திப்பு? என்ன சந்திப்புல இவங்களெல்லாம் சந்திச்சதே கிடையாது. கருப்பு என்னடா நேர்ல கூட பார்த்தது இல்ல. உண்மையிலே நேர்ல பார்த்தது இல்ல, சந்திச்சதும் கிடையாது. போன்ல பேசி இன்னொருத்தவங்க மூலியமா போன்ல பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, கருப்பு ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். ஆமா, இவ்வளவு அமைதியா இருந்துட்டு இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டோம். ஓகே, கருப்பு சொல்லுங்க, எப்படி இந்த காதல் மலர்ந்தது? காதல் மலர்ந்து என்ன சொல்லுங்கன்னா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஏற்கனவே ஆல்ரெடி எனக்கு லவ் ஃபெயிலியர் வேற. ஆமா, லவ் ஃபெயிலியர் வேற, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஊர்ல அன்னைக்கு தான் மாமா ஒருத்தவங்க டெத் ஆயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு கால் பண்றாங்க. கால் பண்றப்ப நான் அவாய்ட் பண்றேன். நம்ம இருக்கிறதுல ஏன்டா அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்றேன். இவங்க ஒய்யாம கால் பண்ணிட்டே இருந்தாங்க.
கால் பண்ணிட்டு அப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு நான் வீட்டில் வந்து ஃப்ரீயாக தூங்க போகிற டயத்தில் கால் பண்ணாங்க. கால் பண்ணால் எடுக்க மாட்டியா சொல்லி அப்படி மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் செட் ஆகாதுமா அப்படி இப்படின்னு சொல்லி பேசினேன். அப்படியே போக போக அப்படியே எல்லாம் நடந்ததுதான். கருப்பு நாடகத்துக்குள்ளதான் நீங்க மீட் பண்ணிக்கிட்டீங்க. ஆமா. எப்படி எதை பார்த்து எங்களை ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் லவ் ஃபெயிலியர் ஆமா, ஃபர்ஸ்ட் லவ் உண்டு, செகண்ட் லவ். ஆமா, எத்தனை லவ் ஃபெயிலியர் உங்க லவ் பண்ணி எவ்வளவு பேருக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு? அதெல்லாம் தெரியல, எனக்கு தெரியல. ஒன் சைடுல நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. யார் ரொம்ப ஒஸ்டா இப்பெல்லாம் என்ன பண்ணாங்க? அதெல்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு அந்த மாதிரி கிரிஞ்சா பண்ணுவாங்க. நிறைய இருக்காங்க. நான் லவ் பண்ணது 2 பேரு. ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு, ரெண்டாவது மனுஷன் இப்ப வாய் வேறு அடிச்சுன்னு வரல. கருப்புக்கு ஏன் லவ் ஃபெயிலியர்? அது என்ன சொல்றது, ஊர்ல ஒரு பிரச்சனைனால அப்புறம் பேசினாங்க. ரொம்ப ஃப்ரெண்டா தான் பேசணும். ஃபர்ஸ்ட்ல எல்லாம் ஃப்ரெண்டா தான் பேசணும், நல்லா பேசிட்டு இருந்தோம். அப்புறம் போக போக அப்படியே கொஞ்சம். எனக்கு என்ன சந்தேகம், நாடகத்துக்குள்ளே இருக்கும் பேசக்கூடிய வசனங்களா இருக்கட்டும், கூட நடிக்கக்கூடிய சக நடிகர்களா இருக்கும் அப்படின்றப்போ அது எப்படி நீங்க அதே நாடகத்துல இருக்கீங்க முகம் சுளிக்காம நீங்க உங்க அனுமதியோட எப்படி? அது நாடகம்னு வந்து தொழில் தானே நம்மளுக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அது வீட்டோட, நான் அப்படிதான் சொல்லி தான் கூட்டு வருவேன். அது வீட்டோட சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அதோட சரி. நாடகத்துக்கு வந்துட்டுனா நீ டான்ஸரு, நான் ஹார்மோனிஸ்ட், அவ்வளவுதான். வேற எதுவுமே பார்க்கக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா கூட பார்க்கக்கூடாது. ஆனா சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி நீங்க எனக்கே எனக்கு இந்த ரிவீல் ஆயிருக்கு, ஆனா நிறைய பேர் உங்ககிட்டயே சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க, புருஷன் முன்னாடி நடிக்கிறாங்க, அது எப்படி ஒன்னாலும் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்குமே நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அது நாடகம் தான்ப்பா, மிச்சபடி என்ன இருக்கு, அதனால ஒண்ணுமே இல்லை, அவங்க தொழில் பாக்குறாங்க அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆரம்பத்துல மேரேஜ் பண்ண புதுசுல பாப்பா அப்படினால, பாப்பா சின்ன பிள்ளையா இருந்ததுனால அப்ப போக வேணாம்னு சொல்லியிருந்தேன். இடையில ஒரு வருஷம் வரல. அப்புறம் மறுபடியும் இந்த வருஷம் மறுபடியும் அண்ணன் எம்கேஆர் அண்ணன் கூட நாடகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டுச்சு. அவங்க வேணான்னு சொல்லி நான் தான் இல்ல நான் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். ப்ரப்போஸ்லாம் இன்ன வரைக்கும் பண்ணதே இல்ல. அப்பெல்லாம் லவ் யூ அப்பெல்லாம் எதுவுமே சொன்னதே இல்ல. லவ் பண்றேன்னு கூட நாங்க சொல்லல. அப்படியே போக போக அப்படியே பேசி பழகிடுச்சு. அவங்க அந்த தாட்ல தான் இருந்தது. என்ன லவ் பண்ற மாதிரி இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் அவங்க அந்த தாட்ல தான். நானும் அதே தாட்ல தான் இருக்கேன். லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அவங்கதான் கேட்டாங்க. வீட்டுல எல்லாம் நாடகக்காரே வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. எல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போக போக அம்மாட்ட பேசி உனக்கு பிடிச்சிருந்தா சரி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஓகே பண்ணிட்டாங்க. பிரகதீஸ்வரினா உங்களுக்கு தெரியும், குட்டி நயன்தாராவா வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க தான் விக்னேஸ்வரன். அவ்வளவுதான் கேபி கருப்பி விக்னேஸ்வரன் என்று அழைக்கப்படுவீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே ஃபேமிலியா இந்த சண்டை சச்சரவு இல்லாம, அதாவது நம்மளுக்குள்ள ஒரு சண்டைகள் வந்து அன்பால அந்த மாதிரியான விஷயங்கள். ஆனா ஒரு நாடகத்தால இல்லாம ரெண்டு பேரும் இவ்வளவு அந்யூன்யமா இருக்கிறது பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பொறுமையா இருக்கு. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். உங்க பிசினஸ் கரியர்ல எனக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.